வேல்வேல் முருகனுக்கு அரோகரா. முருகனுக்கு மட்டும் ஏன் 6 வீடு? ஒரு வீடு போதாதா? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இந்த 4 நிமிட வீடியோவை பார்த்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும். அறுபடை வீடு, அதாவது அறுபடை வீடு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கதை இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. எந்த கஷ்டத்துக்கு எந்த வீட்டுக்கு போகணும், கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு சூப்பரான மந்திரமும் சொல்றேன், போகலாமா? முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், கல்யாண வீடு, முருகன் தெய்வானை கல்யாணம். முதல் வீடு திருப்பரங்குன்றம், மதுரை பக்கத்துல இருக்கு. இதுதான் முருகன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வீடு, தெய்வானையை கல்யாணம் பண்ண இடம். இங்க எதுக்காக போகணும்? கல்யாண தடை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, இந்த மாதிரி திருமண பிரச்சனைகள் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் இங்கே வேண்டிக்கோங்க. விசேஷம், மலையை குடைஞ்சு கட்டின கோவில். முருகன் உட்கார்ந்த கோலத்துல இருப்பாரு. இங்க வந்து குமரா குமரான்னு கூப்பிட்டா கல்யாணம் நடக்கும் நம்புறாங்க. இரண்டாம் வீடு திருச்செந்தூர். இரண்டாவது வீடான திருச்செந்தூர் கடல் ஓரமா இருக்கிற ஒரே ஒரு முருகன் கோவில். சூரபத்மனை கொன்னு ஜெயிச்ச இடம் இது. சூரசம்ஹாரம் நடந்த இடம். இங்க எதுக்காக போகணும்னு பார்த்தீங்கன்னா, எதிரி தொல்லை, கோர்ட்டு கேஸு, வேலையில பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு இங்க இருக்கு. இங்க வந்து கடல்ல குளிச்சுட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு கத்துனா உங்க தோல்வி எல்லாம் ஓடிடும். மூன்றாம் படை வீடான பழனி, மலை மேல முருகன் அமர்ந்து காட்சி தரும் வீடு. இங்க முருகன் கோவிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஆண்டி கோலத்துல நிக்கிறாரு. மனசு குழப்பம், என்ன பண்றதுன்னு தெரியல, கோபம் அதிகம், இதெல்லாம் மருந்து பழனி. நவபாசன சிலை, அபிஷேக பஞ்சாமிர்தம் சாப்பிட்டா வியாதி போகும். முடி காணிக்கை குடித்தா ஆணவம் அழியும், வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். நான்காம் படை வீடான சுவாமி மலை, கும்பகோணம் பக்கத்துல இருக்கு. இங்கே முருகன் சின்ன பையனாக காட்சி தருகிறார். ஆனால் அப்பா சிவனுக்கே ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தார். அதனாலதான் இவர்தான் குரு, சிவன் சிஷ்யன். இங்க எதுக்காக போகணும்னு பார்த்தீங்கன்னா, படிப்பு, அறிவு வளர, புத்தி தெளிய, தேர்வு பயம் போக, பசங்களை கூட்டிட்டு போக. 60 படி ஏறி முருகனை பார்த்தா 100 மார்க் நிச்சயம். ஐந்தாம் வீடான திருத்தணி, சாந்தமான அமைதியான மலைக்கோவில் மற்றும் வள்ளி திருமணம் நடந்த இடம். அஞ்சாவது வீடு திருத்தணி, சென்னை பக்கத்துல. சூரனை கொன்னுட்டு கோபமாயிருந்த முருகன் இங்க வந்துதான் தணிஞ்சார். அதனால் திருத்தணி. இங்கதான் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். காதல் கல்யாணம். எதுக்கு போகணும்? கோபம் குறைய, மனசு அமைதியாக, காதல் கைகூட, வேலை டென்ஷன், ஃபேமிலி பிரச்சனை இருந்தால் ஒரு தடவை திருத்தணி போயிட்டு வாங்க. ஆறாம் படை வீடான பழமுதிர்ச்சோலை, இயற்கை வீடு, அழகர் கோயில், மலை. கடைசி வீடான ஆறாவது வீடு பழமுதிர்ச்சோலை, மதுரை அழகர் கோவில் மலை மேல இருக்கு. இங்க மட்டும்தான் முருகன் வள்ளி தெய்வானை 2 பேரோட சேர்ந்து இருக்கிறாரு. இங்க எதுக்காக போகணும்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் சேரணும், குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும், இயற்கையோட வாழணும். இது ரொம்ப அமைதியான இடம், காட்டுக்குள்ள இருக்கு. இங்க வந்தா நம்ம பாவம் எல்லாம் தீர்ந்து போகும். அவ்வளவுதான். இதுதான் முருகனோட 6 படை வீடு. இப்போ நீங்க கேட்கலாம், 6 வீட்டுக்கும் போக முடியல, டைம் இல்லை, என்ன பண்றது? பயப்படாதீங்க, முருகன் கருணை உள்ளவர். காலையில் எழுந்ததும் கிழக்கு பக்கம் பார்த்து இந்த மந்திரத்தை 6 தடவை சொல்லுங்க. ஓம் சரவணபவ மற்றும் காக்க காக்க கனகவேல் காக்க. இதை சொன்னால் 6 படை வீட்டுக்கும் போன பலன் கிடைக்கும். நம்பிக்கை தான் முக்கியம். உங்கள் கஷ்டம் எல்லாம் முருகன் பார்த்துப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. முருகன் பக்தர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்டில் வெற்றிவேல் முருகன் என்று டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கந்தசஷ்டி கவசம் அர்த்தம் வரப்போகுது. மிஸ் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேல்வேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.